அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்து கிளிக் பண்ணி பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 2க்கான அப்டேட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். திடீர் இன்று இன்னைக்கு வெளியிட போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. அஃபிஷியல் டிஆர்பியோட, அதாவது இந்த ஜிடிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் ஆக போகுது. ஸோ யார் யாருக்கு இந்த மெரிட் லிஸ்ட் 2ல வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா இந்த வேலை கிடைக்கும், நான் எப்படி இந்த வேலையை ஈஸியா வாங்கினேன், அதே மாதிரி வெறும் 330 350 370 இந்த மார்க் எடுத்தவங்களுக்குலாம் எப்படி கிடைச்சிருக்குது, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கொடுத்தோம், ஸோ அவங்க எப்படி அப்ளை பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, ஸோ இனிமேல் வரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைகளில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணணும், அதற்கான அதுக்கான மோட்டிவேஷனும் கொடுக்க போறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 2 இப்போ வரப்போகுது இன்னைக்கு. ஸோ அதில் வந்து ரிசல்ட் நீங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும், செலக்ட் ஆன நபர்கள் ஓகேங்களா, இது வரைக்கும் செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மெரிட் லிஸ்ட் 2 வந்து இன்னைக்கு வரப்போகுது. மெரிட் லிஸ்ட் 1 இதற்கு முன்பாக வந்துருச்சு இல்லையா, அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருப்பீங்க, யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல செலக்ட் ஆகினீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும், எந்த டேட்குள்ளே கொண்டு போகணும், எந்த டைமிங்கில் நீங்கள் போகணும், அதற்கான அப்டேட்டுமே நம்ம சொல்ல போகிறோம். இப்போது மெயினாக வந்து பார்க்க போகிறது இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்து இன்னைக்கு வரப்போகுது. அதற்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம், எப்படி ரிசல்ட் பார்க்க போகிறோம், யாருக்கு இந்த மெரிட் லிஸ்ட் 2ல வந்து அதிகப்படியான முன்னுரிமைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, அடுத்ததா செலக்ட் ஆன நபர்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட், அதாவது உங்களுக்கு இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இதில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 1ல செலக்ட் ஆனவர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. அதுலேயே வந்து லிங்க் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்குமே கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெண்டாவது மெரிட் லிஸ்ட் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல அதாவது இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போயிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டுக்கே, அதாவது அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு அட்ரஸ் கொடுத்துருவோம் இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு வந்து ஒரு சில தினங்களில் ஒரு சில மாவட்டங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். கண்டிப்பாக ஒரு 1 வீக்குள்ள அனைவருக்குமே செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கே வந்துடும். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து வெரிஃபிகேஷனுக்கு போகணும் மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்ததா நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் கொண்டு போகணும், என்னென்ன பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இந்த ஜிடிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிற அனைவருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் டைம் ஜாப் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்குமே கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் நான் வந்து அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா, வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 21,000 பிளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த 21,000 பிளஸ் வேகன்சி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணி முடிச்சு இப்போ மெரிட் லிஸ்ட் 1 வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதற்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே ரெடி பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நம்முடைய ஸ்டேட் வரும் ஓகேங்களா, ஒவ்வொரு இதாக வரும். அதில் தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்கு. அதில் லிஸ்ட் 1 மட்டும் வந்ததுனால தான் இவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்குது ஓகேங்களா.
ஸோ அதை நான் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நமக்கு அடுத்த பேஜுக்கு போயிட்டு நமக்கு வந்து அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்க, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ அந்த என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வந்தது இல்லையா? அந்த லெட்டர் கண்டிப்பா மஸ்ட்டா நீங்க கொண்டு போகணும். அந்த லெட்டர் இல்லன்னா உங்கள ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? அந்த லெட்டர் எடுத்துட்டு கண்டிப்பா மஸ்ட் ரொம்ப. அடுத்ததா உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, உங்ககிட்ட இருக்கிற ஆதார் கார்டு, ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, உங்ககிட்ட இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசெண்டா எடுத்தது, அதுக்கப்புறம் உங்களுடைய வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப மஸ்ட்டா கொண்டு போகணும். அடுத்ததா உங்ககிட்ட இருக்கிற இந்த முன்னுரிமை சர்டிஃபிகேட்ஸ், ஹேண்டிகேப்ஸா இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸ், முன்னாள் ராணுவத்தினரா இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அடுத்ததா நம்ம வந்து இந்த ஆதரவற்ற விதவை இந்த மாதிரி கேட்டகரியில வரவங்கலாம் அதற்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதற்குமே வந்து முன்னுரிமை வழங்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்க கொண்டு போகணும். அடுத்ததா அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர்லயே வந்து அந்த பிடிஎஃப்லயே வந்து இருக்கும். ஸோ நீங்க எந்த தேதியில எந்த டைமிங்ல எந்த அட்ரஸ்க்கு வரணுன்ற முதற்கொண்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இப்போ மெரிட் லிஸ்ட் 2 வந்து செலக்ட் ஆன நபர்களுக்கு இன்று முதல் இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட், அதாவது இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்னைக்கு வந்து அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க அவங்களுடைய மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலை. இதுல தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இதுல காசு கொடுத்தோ ரெக்கமெண்டேஷனோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கிடைக்கும், இந்த மெரிட் லிஸ்ட் 2ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் நீங்க வந்து 80% மேலேயாவது இருக்கணுங்க. அப்பதான் இந்த மெரிட் லிஸ்ட் 2ல வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து தெளிவா மென்ஷன் பண்றேன். ஸோ இப்போ வந்து டோட்டலா எத்தனை லிஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 5ல இருந்து 7 லிஸ்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமா இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து கடைசி 5வது லிஸ்ட் 6வது லிஸ்ட்லாம் வரும்போது மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 70-80% இருந்தா கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நீங்க செலக்ட் பண்ற இடத்தை பொறுத்தும், அதே மாதிரி நீங்க எந்த போஸ்டிங்க்கு செலக்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்தும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் மாறுபடும். இந்த போஸ்ட் ஆபீஸ் வேலைக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய லக்க பேஸ் பண்ணி மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு வேலைகள் தான் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதுல யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை, முன்னாள் ராணுவத்தினர் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா இந்த அப்பா கொரோனாவில் அப்பா, அம்மாவை இழந்தவர்களுக்கு, கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்பத்துல முதல் பட்டதாரியா இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை குடுத்திருக்கிறாங்க. தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு முன்னுரிமை குடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது, இதுல வந்து அடுத்த மெரிட் லிஸ்ட் 3 எப்போ வரும்? 4 எப்போ வரும்ன்னு கேட்டிருந்தீங்க. அடுத்தடுத்து வந்தோனே கண்டிப்பா அப்டேட் பண்றேங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மெரிட் லிஸ்ட் 2 வந்து செக் பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.